I am Dr. Suresh from Coimbatore. கோவிலிருந்து சுரேஷ் பேசுறேன். இல்லைங்க சார், இன்னைக்கு நான் திருநெல்வேலியிலேருந்து பேசுறேன். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். ஏற்கனவே நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார், நீங்க வந்து அன்னைக்கு ஆன்சர்ஸை பத்தி பேசியிருந்தீங்க, அதை நீங்க தமிழ்ல பேசினா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புரியலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு கடவுளா வந்து ஒரு டைம் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு எதாச்சும் நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி டைரக்டர் சாரை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. உங்க சார்பா நம்ம வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரை வந்து எல்லாரும் ஒரு வரவேற்கலாம். வாங்க சார், ரொம்ப சந்தோஷம். நம்ம எதாச்சுமா இன்னைக்கு உங்களை பார்த்தேன், ஆனால் உங்களை சந்திக்கணும் ரொம்ப ஆசை இருந்துச்சு எனக்கு. நம்ம ஏற்கனவே வந்து நம்ம ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருந்தோம் சார் ஆன்சர்ஸ் பற்றி. அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு அது சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வுகள் வந்து நல்லா கிடைச்சிருந்தது. நம்ம வந்து இங்கிலீஷில் கொண்டு போயிருந்தோம். சில தரப்பு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது சரியாக பேச தேவையில்லை. பேரண்ட்ஸும் கேட்டிருந்தாங்க, சரி கொஞ்சம் தமிழில் நீங்கள் பேசியிருக்கலாமே கேட்டிருந்தாங்க. சரி, என்னைக்காவது ஒரு சான்ஸ் கிடைச்சா நான் தமிழில் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு உங்களை மீட் பண்ணணும்னு நான் நினைக்கல. ஏதாச்சுமா ஒரு கடவுள் முடிச்சு போட்ட மாதிரி நேரடியாக மீட் பண்ணி உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. நீங்களும் இவ்வளோ பிஸி, நீங்கள் உங்கள் ட்ராவல் பிளான்லாம் சொன்னீங்க, எவ்வளோ பிஸியாக இருப்பீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாமான்னு யோசிச்சேன். இருந்தாலும் சரி கேட்டு பார்ப்போம்னு கேட்டேன், நீங்கள் உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. முதல்ல மக்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நீங்கள் நான் கேட்டோன்னே அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்க சார்பா நன்றி சொல்லிடுறேன். நம்ம சார் உங்களுக்கு தெரியும், சாரை பத்தி நம்ம இப்ப என்ன அப்படிங்கறத நம்ம கேட்கலாம். சார் நீங்க என்ன உங்களை பத்தி நீங்க சொல்லிடுங்களேன். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து டாக்டர் எம் பிரதீப் குமார், அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸராக இருக்காங்க. தென் ஏஇஎஃப்ஆர்ஜி இன்ஸ்டியூட் ஃபார் கேட் சென்டரோட டைரக்டர். ஸோ இந்த சென்டர் எதுக்காக நிறுவனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1996 வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஜெர்மனும் சேர்ந்து ஒரு 4 crores இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான கேட் சிஐ இன்ஜினியர்ஸை வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் ரெடியாக ஒர்க் பண்ணுறதுக்கு வேண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டோம். ஸோ இது ஒரு அப்ஜெக்டிவாக இருந்தால் அப்படி நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து தேவையான இண்டஸ்ட்ரிக்கு தேவையான அனாலிசிஸ் அண்டு மாடலிங் ரிலேட்டடான கன்சல்டன்சி ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரை வந்து எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐஎஸ்ஆர்ஓ, டிஆர்டிஓ, ஆல் த பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ், ஈவன் டிவிஎஸ் கம்பெனி, சிமெண்ட்ஸ் கமேசா, ஜிஇ, எல்லா கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா இந்த அனாலிசிஸ் ரிலேட்டடாக எக்கச்சக்கமான இஷ்யூஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கு வேண்டி இந்த சென்டர் வந்து நாங்கள் வந்து கம்ப்ளீட் சொல்யூஷன் கொடுத்துட்ருக்கோம். ஏஇஎஃப்ஆர்ஜி இன்ஸ்டியூட் ஃபார் கேட். ரொம்ப சந்தோஷமா சொன்னீங்க சார். நீங்க சொல்ற கம்பெனி பேர்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ நான் கேட்கறேன் சார். இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி கம்பெனி பேர் சொன்னால இந்த கோர் கம்பெனி பேர் மறந்துட்டாங்க. இப்போ அதுதான் நம்மளுடைய வேதனையே கூட சில. இப்போ அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே படிச்ச உடனே வேலை கிடைக்கணும், நல்ல ஒரு லைஃப்ல செட்டில் ஆகணுங்கிற எண்ணங்கள் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கு, எல்லா பெற்றோருக்கும் இருக்கு, அது உண்மைதான். ஆனா இப்போ எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ சார், இப்போ நீங்க 1994 நடந்த அந்த சென்டர் இன்னைக்கு இவ்வளவு பேரை ட்ரெயின் பண்ணிருக்கீங்க. இப்போ உங்களோட ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸை பற்றி நீங்கள் சொன்னீங்க, கன்சல்டன்சி பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி ஐஎஸ்ஆர்ஓவில் இருக்கக்கூடிய ஒரு கிரையோஜெனிக் இன்ஜின் முதற்கொண்டு நம்ம டிசைன் பண்ணுற அளவுக்கு நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்குன்னா, அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகிருப்பாங்க, அங்கே இருக்கிற ப்ராசஸ் எந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகிருப்பாங்க, அப்போ எந்த மாதிரியான கிரியேட்டிவிட்டியும் ஸ்கில் செட்ஸும் இருந்திருந்தால் அவங்க அந்தளவுக்கு ஒரு அட்ரஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோங்க. இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு வர்றதா தான் ஆக்சுவலி நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன். நிறைய இடத்துல நான் போகிறேன், பேசுகிறோம், பழக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம கேட்கும்போது, இல்லை சார் இப்போ இதெல்லாம் நீங்கள் போய் படிங்கப்பா, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதில் ஜாப் இல்லை, அதில் ஒன்றும் ஸ்கில்ஸுங்கிற டெவலப்மெண்ட் சைடு போகிறதில்ல. இப்போ இதில் ஒரு கேப் இருக்கிறத நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம். பட் நீங்கள் வந்து 1994 வந்து 4 கோடி ரூபா அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ணி 1996 வந்து நீங்கள் 4 கோடி ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனத்தை நம்ம கொண்டு வந்து எத்தனை பேரை ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, அப்போ அதோட முக்கியத்துவம் தெரிஞ்சுதான் நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த கேப் வந்து இங்கே விழுந்துருக்காங்க நான் பார்க்குறேங்க சார். இப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் இத்தனை பேரை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பீங்க, இன்றைக்கும் ஜாப் அப்படிங்கிற பாயிண்ட்ல உங்களை எத்தனை பேர் அணுகியிருப்பாங்க. இப்போ இந்த இளைய சமுதாயத்துக்கு குழந்தைங்களுக்கு இந்த ஜாப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்கணும். அப்போ அது நீங்க என்ன அந்த ஃபீல்ட்ல ப்ராக்டிக்கலா இருக்கிறதால அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து டிசைன்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான கோர் ஏரியா. பார்த்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்குமே வந்து முக்கியமான ஃபஸ்ட்டு ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா டிசைன் தான். ஸோ டிசைன் இருந்தால் தான் அடுத்து வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா அந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மக்களுக்கு தேவையான ஐடியாஸை தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து டிஃபைன் பண்ணுவோம் என்ன ஏதுங்கிறது. தென் அதுக்கு தகுந்த மாதிரி மாடலிங் பண்ணுவோம், கேட் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மாடல் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஸ்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் அப்படிங்கிறது.
இந்த அனாலிசிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்ட் ஆஃப் த ஒரு ப்ராடக்ட்னு நம்ம சொல்லலாம். அது இந்த அனாலிசிஸ் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம டிசைன் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து இவ்வளோ நாள் லைஃப் தாங்குமா தாங்காதா, எந்த அளவுக்கு நம்ம மெக்கானிக்கல் ஆர் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸு எதெல்லாம் கன்சிடர் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் வந்து விஸ்டாண்ட் பண்ணுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த அனாலிசிஸ் ஸ்டேஜில் தான் வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் மாதிரி இது வந்து கன்வென்ஷனலாக வந்து ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் டூல்ஸ் வந்தனால ஒரு 20-25 இயர்ஸாவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் எலிமெண்ட் அனாலிசிஸ் இந்த FEA அனாலிசிஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் த ஒரு டிசைன்கே சொல்லலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ மாடலிங் ரொம்ப முக்கியம் தான். அதே மாதிரி மாடலிங் மட்டும் பண்ணி நம்ம நிறுத்த முடியாது பார்த்தீங்கன்னா. ஒரு ப்ராடக்ட் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்ம செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் எலிமெண்ட் அனாலிசிஸ்ங்கிற டூலை வச்சு தான் நம்ம பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா. இந்த ஃபைண்ட் எலிமெண்ட் அனாலிசிஸ் டூலில் யூஸ் பண்ணுறப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சுவல் கண்டிஷன்ஸ்க்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து லைஃப் இருக்குமா இருக்காதா, என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்து எல்லா கண்டிஷன்ஸுமே நம்ம செக் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு ஆட்டோமொபைலே ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னா அது ரியல் கண்டிஷன் அதுக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ வித்ஸ்டாண்ட் பண்ணுமா, இவ்வளோ ஸ்பீடில் போச்சுன்னா இந்த காம்பனண்டோட லைஃப் இருக்குமா இருக்காதா எல்லாமே வந்து ரியலாக வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா பை யூஸிங் த FEA சிமுலேஷன் வந்து நம்ம பண்ணோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் ஸ்டேஜ் அப்படிமோ. இந்த அனாலிசிஸ் அண்ட் எவாலுவேஷன்ங்கிற ஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா. பட் இந்த அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாடலிங் ஒரு 3D மாடல் பண்ணாலே அவ்வளோதான் டிசைன் நினச்சிக்கிறாங்க. பட் அது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த டிசைன்ங்கிறது மாடலிங் பண்ணால் மட்டும் டிசைன் இல்லை. நம்ம என்னென்ன ப்ரீ டிஃபைன் பண்ணியிருக்கோமோ இந்த என்னோட ப்ராடக்ட் இதெல்லாம் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல எல்லாம் வந்து ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாடல் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பராமீட்டர் எவாலுவேஷன் அப்படிங்கிற மாதிரி எவாலுவேட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபைண்ட் எலிமெண்ட் அனாலிசிஸ் சில பேர் படிச்சிருப்பாங்க. ஸோ வந்த ரிசல்ட்ஸ் வந்துச்சு நம்ம அதை மட்டும் ப்ரெசென்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்ப்பாங்க. பட் ஆக்சுவலாக வந்து ஃபைண்ட் எலிமெண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறத வந்து ஆக்சுவலாக வர ரிசல்ட்டை ஆப்டிமைஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா. ஆப்டிமைஸ் அப்படின்னா அதில் வர ரிசல்ட்ஸை வச்சுட்டு நம்ம அனாலிசிஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா. ஸோ இன்னும் மெட்டீரியல் சேவ் பண்ண முடியுமா, இன்னும் வந்து நம்ம காஸ்ட் சேவ் பண்ண முடியுமா, இதெல்லாமே வந்து ஒரு ஃபைண்ட் எலிமெண்ட் அனாலிசிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா. ஸோ ஜென்ரலாக வந்து எல்லாருமே ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிம்பாங்க. ஒரு 20-30 பேர் ஒரே கோர்ஸ் படித்தாங்கன்னா எல்லாத்துக்குமே ஸ்கில் இருக்கும். ஸ்கில் அப்படிங்கிறது எல்லாருமே லேர்ன் பண்ணிட்டாங்க, ஸ்கில் வந்தாச்சு. பட் இண்டஸ்ட்ரிக்கு என்ன வேணும்? இண்டஸ்ட்ரிக்கு என்ன சார் வேணும்? இண்டஸ்ட்ரிக்கு வந்து அப்ஸ்கில் அப்படிங்கும் பார்த்தீங்கன்னா, அப்ஸ்கில்லிங் அப்படிங்கும் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி காம்படிட்டிவ் ஸ்கில் இன்னைக்கு வந்து புதுசா வந்த டர்ம்ஸ் வித்தியாசமான டர்ம்ஸ் சொல்றீங்க. நான் வந்து ஸ்கில்லிங் கேள்விப்பட்டிருக்கேன், நான் அப்ஸ்கில்லிங் கூட கேள்விப்பட்டிருக்கேன். இன்னொரு டர்ம் சொல்றீங்க. காம்படிட்டிவ் ஸ்கில் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் ஸ்கில். சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேலையை வந்து உங்ககிட்ட கொடுக்குறோம், நீங்களும் 4 மணி நேரத்துல பண்ண நானும் 4 மணி நேரத்துல பண்ண அப்படின்னா அது வந்து ஸ்கில். ஓகே கரெக்டா. இதே வந்து அதே வேலையை நான் ஒரு 1 ஹவர்ல பண்றேன்னு வச்சுக்கோங்க, அது வந்து காம்படிட்டிவ்னஸ். எனக்கு உங்களுக்கு இருக்கிற காம்படிட்டிவ்னஸ்ல அதுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதை எதிர்பார்க்கறாங்க. ஒரு பாயிண்ட் நல்ல ஒரு வேலிடான பாயிண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பாருங்க. இப்போ நம்ம ஸ்கில் அப் ஸ்கில் அப்படிங்கறத தாண்டி காம்படிட்டிவ் ஸ்கில் அப்படிங்கிற கூடிய ஒரு ஸ்கில் வந்து நமக்கு தேவை, காம்பிடன்ட் ஸ்கில் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதா ப்ரொஃபசர் சார் சொல்றாங்க. ஸோ இந்த ஏரியாவில் நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் வந்து நம்மளை பிச் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குங்கிறது இந்த இடத்துல ஒரு ஹிண்டா உங்களுக்கு நான் வைக்கிறேங்க. அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காலேஜஸ் வந்து காம்படிஷன்ஸ் எல்லாம் நடத்துறாங்க. ஸோ அது வந்து அவங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்டே வந்து அந்த மாடல் பண்ணுறது அனாலிசிஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணி ஒரு 4-5 டைம் பண்ணி பார்த்துட்டே இருந்தாங்க அப்படின்னா கம்பெனிஸு இல்லை ஒரு இவங்க இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் காம்படிஷன் வைக்கிறப்ப வந்து அதில் தான் பார்ப்பாங்க உங்கள் பர்ஃபார்மன்ஸை விட அடுத்தவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு. காம்படிஷன். ஸோ இப்போ ரன்னிங் ரேஸ் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் வராங்க, எல்லாருமே 100 மீட்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லாருமே 100 மீட்டர்ஸ் ஓடுவாங்க, கரெக்டாக இல்லைங்களா? பட் அதில் யார் ஃபர்ஸ்ட் வரான் அவன் இப்படி அவன் ரெடி பண்ணிக்கிறான் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த காம்படிட்டிவ் ஸ்கில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா. அது இந்த சாஃப்ட்வேர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கோடிங்காக இருக்கட்டும், நம்ம மெக்கானிக்கலில் வந்து அனாலிசிஸ் ஆர் மாடலிங் ஆர் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங், இது எல்லா ஏரியாலையும் வந்து காம்படிட்டிவ் ஸ்கில்ங்கிறது இன்னைக்கு
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. உங்களை விட நான் எந்த அளவுக்கு என்னால் ஸ்பீடாக பண்ண முடியும். இப்போ அந்த காம்படிட்டிவ் ஸ்கில் கற்றுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணனா அந்த ஸ்கில் டெவலப் ஆகும் சார்? அதுதான் சார், ஃபஸ்ட்டு வந்து ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் சார், ஃபர்ஸ்ட் ஸ்கில். அப்புறம் வந்து நம்ம என்னன்னா காம்படிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அது வந்து ஒர்க் பண்ணணும் பார்த்தீங்கன்னா. இப்போ நிறைய இடத்துல நம்ம ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிட்டே இருக்கணும் பார்த்தீங்கன்னா. பண்ண அந்த டூல்ஸ் நல்லா யூஸ் பண்ண வந்து ஸ்பீட் ஆகும் பார்த்தீங்கன்னா. இப்போ ஒரு டூல் யூஸ் பண்ண ஒரு 10 டூல் யூஸ் பண்ணா ஒரே டூல் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா. அது வந்து நம்ம நல்ல இன்டெப்தா லேர்ன் பண்ணிட்டு நம்ம அதான் நீங்க சொல்றது எனக்கு நல்ல வார்த்தை. இப்போ நான் நம்ம ரெஸ்யூம்ல போகும்போது எனக்கு வந்து யாரை கேட்டாலும் எனக்கு மேட்லாப் தெரியும், ஆன்சர்ஸ் தெரியும், எனக்கு வந்து லேப்யூ தெரியும், எனக்கு பைத்தான் தெரியும் அப்படின்னு நிறைய எழுதிடுவாங்க. தெரியும், அதை நீங்க எவ்வளவு நேரத்துல முடிக்கிற அந்த கோடிங் நீங்க சொன்னதான் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. ஒரு 4 டூல் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல வந்து ஒரே டூல் வச்சு முடிக்க முடியுங்கிறது தான் இந்த காம்படிட்டிவ்னஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த டெவலப்மெண்ட் வேணும்னா நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் வந்து சார் சொல்லியிருக்காங்க. இதுதாங்க வந்து நம்மளோட இந்த அனுபவத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்கள். இதை தான் இன்னைக்கு இளைய தலைமுறையுடைய ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அவங்களை வழிநடத்துற ஆசிரியர்களும் சரி, பெற்றோர்களும் சரி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா நான் பார்க்குறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் எலிமெண்ட் அனாலிசிஸ்ல பார்த்தீங்கன்னா ஜாப் மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்கு சார். மினிமம் பார்த்தீங்கன்னா 8 lakhs கொடுக்கறதுக்குள்ள இண்டஸ்ட்ரீஸ் ரெடியா இருக்காங்க. நீங்க பாருங்க, எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, 8 லட்சம் ரூபாய் சம்பளம் இதுக்கு வந்து கிடைக்குதுன்னு சொல்றாங்க. மினிமம் அது. இப்போ மேக்ஸிமம் எவ்வளவு சார் கிடைக்குது? மேக்ஸிமம் வந்து அந்த ஸ்கில்லை பொறுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 1 year 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நல்ல எம்என்சி கம்பெனிஸ்ல அவ்வளோ நீடு இருக்கு பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ்க்கு. ஏன்னா அதான் இது வந்து ஒரு ஹார்ட் ஆஃப் த ஒரு டிசைன் ப்ராசஸ் அப்படின்னு. இது இருந்தாலும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கே போக முடியும் பார்த்தீங்கன்னா. இதில் தான் வந்து வி கேன் சேவ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியலு, காஸ்ட்டு, சைஸு, ஷேப்பு எல்லா மாடிஃபிகேஷனுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் எலிமெண்ட் அனாலிசிஸ் டூலை வச்சு தான் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா. ஜாபுங்கிறது கண்டிப்பாக இருக்கு, 100% இருக்கு சார். நல்ல டூல்ஸ் நல்லா யூஸ் பண்ணி பழகிட்டாங்க அப்படின்னாங்கன்னா ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸு, ஒரு ப்ரொஃபஸர் கூட கொஞ்சம் இன்வால்வ் ஆகி 1 or 2 கன்சல்டன்சி இந்த மாதிரி எல்லாம் இன்வால்வ் பண்ணியிருந்தாங்கன்னா ஜாப் மார்க்கெட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார். படிக்கும் பொழுதே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொஃபஸர் கூட சேர்ந்து ஒரு கன்சல்டன்சி ஒர்க் மாதிரியான விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணுங்கிற இன்னொரு பாயிண்ட்டும் சார் சொல்றாங்க. அது ஒரு நல்ல வேலிடான பாயிண்ட். ஸோ இதே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல வேலிடான பாயிண்ட் சொன்னீங்க சார். ஆக்சுவலாக அப்போ இந்த ஆன்சர்ஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ண கண்டிப்பாக ஜாப் இருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? 100% இருக்கு சார். உங்களுக்கு என்ன அதான் திரும்ப நான் சொல்கிறேன், ஒரு எனி டிசைன் ப்ராசஸ் அனாலிசிஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமாக. எல்லா கம்பெனிலுமே பார்த்தீங்கன்னா இந்த அனாலிசிஸ் டூலை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜே போகிறாங்க பார்த்தீங்கன்னா. மேனுஃபேக்சரிங்கை வந்து அனாலிசிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் போகிறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நல்ல ஜாப் மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்கன்னா. 2500 3000 இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. இன்ஜினியர்ஸாக ஒர்க்கிங் இன் ஃபைனல் எலிமெண்ட் அனாலிசிஸ் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரியே இருக்குது பார்த்தீங்கன்னா. அந்த அளவுக்கு வந்து எம்என்சியில் அவ்வளோ இன்னைக்கெல்லாம் வந்து கிளவுட் பேஸ்ட் இன்ஜினியரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா. ஸோ அங்கே ஏதோ ஒரு கண்ட்ரியில் மாடல் பண்ணுறாங்க, இங்கே ஃபுல்லாக உட்காந்து அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் ஆல் த ஆட்டோமொபைல் எல்லா எக்யூப்மெண்ட்ஸு டிசைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல ஹப்பாக இருக்கும் அனாலிசிஸ். ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு உங்களுடைய இந்த 27 வருஷ அனுபவத்தில் நீங்கள் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் கடந்து வந்த பாதை, நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருப்பீங்க, நிறைய நிகழ்வுகள் உங்களுடைய அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த இப்போ கூட இந்த இளைய சமுதாயத்தில் எல்லாம் யங் பட்டிங் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? உங்கள் மெசேஜை ஒரு அட்வைஸாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுங்க நினைக்கிறீங்க? சார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ திரும்ப நான் சொன்ன மாதிரி நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமிக் புக்ஸ் படிக்கிற மூலியமாகவே நம்மளுக்கு நாலேஜ் வந்துடும் சார். பட் ஸ்கில், அப் ஸ்கில் அண்ட் காம்படிட்டிவ் ஸ்கில் வந்து நம்ம மட்டும்தான் வளர்த்திக்கணும். அதே மாதிரி நம்ம எந்த ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம ரொம்ப லைக் பண்ணோமோ அந்த ஃபீல்டில் வந்து நம்ம நல்லா டெவலப் பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம வந்து இப்போ மாடலிங்கில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னா அதில் எனக்கு புது கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஜென்ரேட்டிவ் டிசைன், டோபாலஜி ஆப்டிமைசேஷன் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் ஏஐ யூஸ் பண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ டிசைனை மாடலிங் பண்ணாமல் இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேஷன் என்னது அது நம்ம லேர்ன் பண்ணணும். அதே மாதிரி இப்போ ஃபைனல் எலிமெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னா இப்போ ஆன்சிஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சர்டிஃபிகேட் கோர்சஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா. நல்ல அது என்னென்னா நல்ல இன்டர்நேஷனல் லெவல் ரெகனைஸ்டு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் கோர்சஸ் படிக்க பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டேஷன் ஃப்ரீ டைனமிக்ஸில் ஒருத்தருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து சிஎஃப்டியில் வந்து எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது சார் பார்த்தீங்கன்னா. இன்னும் கம்ப்யூட்டேஷன் ஃப்ரீ டைனமிக்ஸில் அவ்வளோ தெர்மல் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா. அதில் 1 or 2 ப்ராஜெக்ட்ஸ் இன்வால்வ் ஆகிட்டாங்க அப்படின்னாங்கன்னா அது வந்து நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்சிஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சரல், தென் சிஎஃப்டி, இப்போ இந்த ஏரியாலேயே வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுது.
இன்னைக்கு வந்து எலக்ட்ரிக்கல் சைடு எலக்ட்ரானிக் சைடெல்லாம் வந்து ரொம்ப நல்லா சாஃப்ட்வேர் எலக்ட்ரானிக் சைடு ஐஓடி அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் சைடு எல்லா ஏரியாலுமே வந்து நல்ல சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா லேர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து கிரேட் ஃபியூச்சர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க இன்னைக்கு மார்க்கெட்டில். சூப்பர். அப்போ இந்த ஒரு டூல் நீங்கள் உங்களுக்கு உண்மையிலே விருப்பம் இருந்து நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு சஜஷனாக சப்மிட் பண்ணுறோம். எனவே இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி தமிழில் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை கிறிஸ்பாக உங்கள் லைஃபுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துட்டு நீங்கள் இன்னும் ஒரு வரக்கூடிய நாட்களில் உங்களை நீங்கள் ஒரு 60 days ஒரு 2 months 3 months நீங்கள் டெவலப் பண்ணால் உங்கள் லைஃப் மாறதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். நமக்கு இத்தனை நேரம் பொறுமையாக பதில் சொல்லி அவங்க டைமை நமக்காக ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கூட பேசிகிட்டு இருந்த நம்மளுடைய அனானிஸ் டைரக்ட் சாருக்கு உங்கள் சார்பாக என்னுடைய நன்றியை சொல்லிடுறேன். நன்றி சார். தேங்க்யூ சார்.